ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து போன மாதம், அதாவது தீபாவளிக்கு வந்து ஸ்டிச்சிங் ஆர்டரு. 2 லைனிங் ப்ளவுஸு. அது வந்து ஷாப் வந்து லைனிங்லாம் வாங்கினேன். 2 நார்மல் ப்ளவுஸு, 3 லைனிங் ப்ளவுஸு, ஃபால்ஸ் அடித்தேன். அப்புறம் 1 லைனிங் ப்ளவுஸு, அப்புறம் 2 லைனிங் ப்ளவுஸ். இது வந்து தீபாவளிக்கு வந்தது. ஒரு 2000 ருபீஸ் வந்து போன மாதம் எனக்கு இன்கம்மிங்கு. இந்த மாதம் ஃபஸ்ட்டு வந்தது ஒரு நார்மல் ப்ளவுஸு. போன மாதம் வந்து ப்ளவுஸில் தீபாவளி ப்ளவுஸில் 2 ப்ளவுஸ் வந்து நான் கொடுக்கல. அவங்க வந்து அப்புறமா பொறுமையாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு 2 ப்ளவுஸும், ஒருத்தவங்களுக்கு 1 ப்ளவுஸ் மட்டும் கொடுத்தேன். அந்த ப்ளவுஸில் தான் இந்த டிசைன் வந்து செஞ்சிட்ருக்கேன். புதுசாக ஒரு டிசைன் ஒன்று இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்லீவுக்கும் நம்ம வந்து இந்த டிசைன் பண்ண போகிறோம். அந்த டிசைனையும் அப்படியே கண்டினியூவாக நான் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். இதையே வந்து ப்ளவுஸ் பேக் நெக்குக்கும் இந்த டிசைன் வரும். ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் டிசைன் பண்ணியிருக்கேன். பட் அப்படியே வீடியோ வந்து எடிட்டிங்கில் போயிட்டுருக்கு. பாதி முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது வந்து குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். கேன்வாஸ் ஷீட்டு ஃபோல்ட் பண்ணி ஹைட் சைடில் வந்து 2.5, கீழே வந்து 5.5. அது பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். இந்த டைப் வி போல் ட்ரை பண்ணிட்டு சைடில் 1 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங். மேலே லைட்டாக கட் பண்ணிட்டு ஒரு சிம்பிளான டிசைன் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஷேப்பு சென்ட்ரலில் வந்து ஃப்ளீட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் வச்சு இதை ட்ரேஸ் பண்ணி டர்ன் பண்ணிக்கணும் ஸ்லீவில். அப்போ தான் நம்ம டிசைன் பண்ணும்போது கிளாத் வந்து ஒரு மாதிரி சுருளாமல் இருக்கும். இது மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷேப்ஸ் வந்து டர்ன் பண்ணும்போது அந்த ஷேப்பும் நம்ம என்ன ஷேப் இது பண்ணுவோம், அதாவது நார்மல் கிளாத்தில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுறத விட இது மாதிரி ஷேப்ஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். சைடில் வந்து கொஞ்சம் கிளாத் கொடுத்து மடித்து தைச்சிக்கணும். அப்போ தான் கேன்வாஸ் வந்து பிரிஞ்சிட்டு வராது, இதெல்லாம் பிரிஞ்சுக்கும். சின்ன சின்ன நாட்ச் போட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வைக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து நான் லைனிங்கில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கில் இன்னும் கட் பண்ணலை. கீழே வந்து 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்காக கொடுத்துருக்கேன். நம்ம அப்படியே திருப்பி தான் பண்ண போகிறோம். 8.5 இன்ச்சு வந்து ஹைட்டு, ஸ்லீவோட ஹைட் வந்து 8.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்காக கொடுத்துருக்கேன். சைடில் வந்து 3 இன்ச்சு வந்து லெஸ் பண்ணியிருக்கேன். 6 இருக்குது. இந்த சுற்றளவு வந்து அவங்க செஸ்ட்டு ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டு வரும். 11 இன்ச்சஸ் வரும். ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைட் சைடு. இப்போது கீழ்ப்பகுதியில் சைடில் கொஞ்சம் எனக்கு கிளாத் தேவையில்லை, இருந்தாலும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணும்போது அது போயிடும், அதனால் இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவும் ஆட் பண்ணலை. ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட ஒரு படிமான தையல் போடணும். அப்போ தான் வந்து நம்ம திருப்பும்போது அது அப்படியே இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு பக்கம் செஞ்சுட்டேன். சரி, உங்களுக்கு வந்து இந்த டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு வந்த டிசைன் தான் இது. இப்போ டர்ன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அப்படியே அழகாக உள் பக்கம் வந்துடும். புரியுதா? நம்ம வந்து போய் அப்படியே திருப்பணும்னா படிமானம் போடாமல் இது வந்து இந்த கிளாத்திங் வெளியில் தெரியும். இப்போ வந்து வெளியில் தெரியாது. இப்போ மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுவிட்டோம்னா லைனிங் துணியும் மெயின் ஃபேப்ரிக்கும் நகர்ந்து வராது. இப்போ சுற்றி ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். சுற்றி நம்ம தையல் போட்டுட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் கிளாத் தேவை தான், ஆனால் பரவாயில்ல. நமக்கு வந்து இங்கே கீழே கிளாத் வந்து தேவைப்படாது, லைட்டாக மேலே தான் தேவைப்படும். ஆனால் ஸ்டிச்சிங்கில் அது அடி வாங்கிடும், அதனால் ப்ராப்ளம் இல்லை.
இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த லைனிங் ஃபேப்ரிக் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இன்கேஸ் நீங்கள் டிசைன் பண்ணலன்னா நம்ம இங்கே வந்து 1.5 இன்ச்சு கொடுத்து மடித்தா தான் இது கிரிப்னஸ் இருக்கும். நம்ம வந்து இப்போ லேஸ் கொடுக்குறதுனால ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிரிப்பு வந்துடும். அதனால தான் நான் வந்து அப்படியே டர்ன் பண்ணி இந்த மாடல் ட்ரை பண்ணுறேன். இப்போது இதனோட சென்ட்ரு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதனோட சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த டாட் வந்து பொறுமையாக வைங்க, நிறைய நீட்டாக வச்சிடாதீங்க, ஏன்னா இது போகாது. இந்த சாக்கு ஒயிட் சாக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போயிடும். இந்த சென்டரை மார்க் பண்ணிவிட்டு நம்ம கேன்வாஸில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் சென்ட்ரு. இப்போது இந்த சென்டரில் கரெக்டாக இதை அங்கே வச்சுட்டு இங்கே கீழேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். வச்சுட்டு நகர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பின் பண்ணிக்கணும். கேன்வாஸ் மேலே படாமல் கிளாத்தில் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு வரணும். இப்போ அந்த பெண்டு வர இடத்துக்கிட்ட நிறுத்திட்டு அப்படியே லைட்டாக டர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போட்டு டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எடுத்துக்கணும். இப்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொடுங்க, அப்போ தான் வந்து நம்ம டர்ன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி கேன்வாஸும் இருக்குது, அதனால் நமக்கு ஸ்டிப்பாகவே இருக்கும். இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் ட்ரை பண்ண முடியும். சின்ன சின்ன நாட்ச் போட்டுட்டு பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா லுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ சென்டரில் வந்து 2 பக்கமும் அது ரொம்ப மெயின், சைட்லலாம் கூட திரும்பிடும். இங்கே இருக்கிறது கொஞ்சம் டர்ன் பண்ணும்போது பார்த்து டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணிவிட்டு கையால் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அழகாக ப்ரெஸ் ஆகிரும். லைனிங் கிளாத்து வெளியே தெரிய வேணாம். இப்போது இதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அப்படியே தெரியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஷேப் வித்தியாசமாக இருக்கும். இப்போ லைட்டாக அந்த இடத்துக்கிட்ட நீடியில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது டர்ன் பண்ணியாச்சு. நல்லா அழகாக வி ஷேப்பில் வரும். இப்போ இதை எடுத்து அப்படியே உரமாக வச்சுட்டு இப்போ நமக்கு இந்த கிளாத்தை ஒரு லைனிங் கிளாத் எடுத்து நமக்கு எவ்வளோ தூரம் தேவைன்றதை பார்த்துக்கணும். ஓகே, இது போதுமானது இந்த கிளாத்து. ஓகேவா? சைடில் எப்படியும் நம்ம கட் பண்ணி விட்டுருவோம், அதனால் ஓரளவுக்கு வந்து சைடில் துணி வர மாதிரி பார்த்துக்கணும். இந்த சைடு செட் ஆகாது. ஓகே, இது ஓரளவுக்கு ஓகே. கொஞ்சம் கிளாத் அட்டாச் பண்ணணும். லைனிங் ஃபேப்ரிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சேம் கிளாத்தாக கொடுக்கும்போது தான் நல்லாயிருக்கும். நம்ம இது வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டான கிளாத் கொடுக்க முடியாது. அதனால தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜாயிண்ட் போட்டு இது ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது வச்சு பார்த்தா ஓகே, இப்போ நல்லாவே இருக்குது. அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ லைட்டாக அதில் ஒரு சின்ன டிசைன் மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த வி ஷேப்குள்ளே தான் நம்ம டிசைன் ட்ரை பண்ண போகிறோம். அந்த சைடு வந்து நம்ம படிமானம் தேவை போட்டிருக்கோம், அது வெளிப்பக்கமாக இருக்கட்டும். இங்கே வந்து இது இருக்குது, அதனால் இந்த சைடு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா மேலே ஒரு கிளாத் ஒன்று கொடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த டிசைன் தனியாக தெரியும். அதனால் மேலே ஒரு கிளாத் ஃபஸ்ட்டு கொடுத்து ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது மாதிரி சின்ன சின்ன கிளாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் குட்டி குட்டியாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது சைடில் வந்து ஸ்லீவுக்கு நம்ம வந்து இந்த பீஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த பீஸில் வர கிளாத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நிறையா கிளாத்து தேவைன்னா இல்லை, உங்கள்கிட்ட கொஞ்சமாக கிளாத் இருந்தால் கூட இந்த டிசைன் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.
நம்ம ப்ளவுஸ் வைக்கும்போது எக்ஸ்ட்ராவாக விடுற கிளாத்தை வச்சு கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஸ்டிச்சிங் போயிடும். இந்த இடத்துக்கிட்ட வந்து அப்படியே நமக்கு எவ்வளோ தூரம் தேவைன்றதை பார்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். பெரிய ஃப்ளீட்ஸ் வேணும்னாலும் பெரிய ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இல்லை நாங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஃப்ளீட்ஸ்னால் சிம்பிளாகவே வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் நீட்டு கிளாத்தாக தேவைப்படும். அப்புறம் போக போக உங்களுக்கு வந்து சின்ன கிளாத்தாக போயிடும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா இந்த டிசைன் பக்காவாக இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிச்சு விட்றாதீங்க. ஸ்லோவாகவே இந்த டிசைன் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து முன்ன பின்ன அந்த டிசைன் வந்து சரியாக இருக்கும். இதே மாதிரி இந்த கடைசி வரைக்கும் இந்த ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அப்படியே பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். அதை முடிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் ஒர்க் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியதாக போயிடுச்சு. அதை போயிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ தான் பசங்களை ஸ்கூலில் இருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்து உட்கார்றேன். மணி வந்து இப்போது மணி என்ன ஒரு 4:30 கிட்ட ஆக போகுது. சரி, கரெக்டாக ஒர்க் போயிடுச்சு. பாண்டிக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் பேங்க் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இல்லைன்னா காலையிலே இந்த வேலை முடிச்சிருக்கேன். லேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே தேவையில்ல. ஸ்லீவை இப்படி எடுத்து வச்சு கரெக்டாக ரொம்ப இது பண்ணக்கூடாது. எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பை இங்கே வந்து நம்ம ஷோல்டர் வந்து பிடிச்சிருவோம்ல, அப்போ இது வந்து மேலே வந்துடும். இந்த இடத்துக்கு நம்ம பால்ஸ் வைக்கிறதுனால இது தூக்கிக்காது. கரெக்டாக இந்த ஷோல்டர் கிட்ட இல்லை லைட்டாக பென் பண்ண மாதிரி வரும். அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வரும். நகருதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா இது மாதிரி பின் வந்து நீங்கள் குத்திக்கிட்டு பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ நகராது. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லாக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ டர்ன் பண்ணிவிட்டு சைடு அவ்வளோதான், ஃபினிஷ்டு. இப்போ ஒர்க் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் லேஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ணணும். மற்றது எல்லாமே நமக்கு முடிஞ்சிச்சு. இது பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். இதை கேன்வாஸ் போட்டு நீங்கள் திருப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்து கரெக்டான ஷேப்பில் வரும். நார்மலாக பண்ணுற மாதிரி இருந்தால் இது காட்டன் கிளாத்தில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கேன்வாஸ் போடாமல் கூட திருப்பலாம். இது மாதிரி கிளாத்துக்கு நீங்கள் கேன்வாஸ் போட்டு பண்ணுறது நல்லது. இப்போ உள்பக்கம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம். சப்போஸ் ஓவர்லாக் போடுறது இல்லைன்னா கொஞ்சம் உள்பக்கமாக நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப குத்தாது. இந்த மாதிரி அந்த ஷேப்பில் கட் பண்ணிட்டு நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இல்லைன்னா எம்மிங் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணால் கூட அது வந்து குத்தாது. அவ்வளோதான், ஷேப் முடிஞ்சிச்சு. இந்த லேஸ் வச்சு கோல்டு லேஸே வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். வேறு இப்போது இதுக்கு வந்து நம்ம கலர்ஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு எந்த சாரீக்கும் இதை வேர் பண்ண முடியாது. அதனால் என்னென்னா நம்ம வந்து சேம் கலர் நம்ம கொடுக்குறது வந்து எந்த சாரீக்கு வேணாலும் நம்ம இதை போட்டுக்கலாம். சப்போஸ் ஏதோ ஒரு கோல்டு வந்து மிக்ஸ் ஆன மாதிரி, இது ஒரு சாண்டல் கோல்டு மாதிரி தான், அது மாதிரி மிக்ஸ் ஆகிற சாரீ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதை
போட்டுக்கலாம். அதே வி ஷேப்பில் கொஞ்சம் விட்டுருக்கேன், அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஒட்டை போட்டோன்னா அந்த ஷேப் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ டர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட்டாக ஒரு பெண்ட் கொடுத்துட்டு பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த வி ஷேப்பை வந்து நமக்கு நல்லா வரும். லைட்டாக ஒரு பெண்டு. முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சஸ் ஃபஸ்ட் நம்ம ஓரமாக கொடுத்துருக்கோம், பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். அப்போ தான் லேஸ் வந்து தூக்கிட்டு இருக்காது. ஒரு தின்னாக இருக்கிற லேஸ்லாம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கனமாக இருக்கிற லேஸ் எல்லாமே நம்ம 2 ஸ்டிச்சஸ் கொடுத்தா தான் அது படிமானமாக போய் நிற்கும். இப்போது ஷோல்டர் அளவு மேலே முடிஞ்சிச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து லேஸ் வைக்காமல் ஸ்டிச்சிங் மட்டும் வர இடத்துக்கு மட்டும் லேஸ் வச்சு அதை ஃபினிஷ் பண்ண முடியாது. சாப்பிடு. ஆமாம், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு ஸ்டிச்.